திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங். நாம இதுல இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1-2 டிஜிட் நம்பர்ஸ் அதோட பிளேஸ் வேல்யூ பற்றி பார்த்தோம். நாம ஞாபகப்படுத்துவோமா? ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 44,678. இதுல ஆரோட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள். அதுல இது நூறுகள் பிளேஸ்ல இருக்கிறதுனால இதனுடைய பிளேஸ் வேல்யூ 6 நூறுகள். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? 2 டிஜிட் நம்பர்ஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பார்த்தோம். ரெண்டாவது சாப்டர்ல கம்பாரிசன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால அதுல எது பெருசு சிறுசு அப்படின்னு சொல்ல முடியும். 476, 467. எது பெருசு சொல்லுங்க பாப்போம். இங்க 4 தான் இருக்கு, இங்கேயே 4 தான் இருக்கு. அடுத்த டிஜிட் பாத்தீங்கன்னா இங்க 7, இங்க 6 இருக்கு. அதனால இந்த நம்பர் தான் பெருசு. கிரேட்டர் than சிம்பிள் நாம போடுறோம். அடுத்து ப்ரெடிசெசர் சக்சஸர் பார்த்தோம். முன்னி தொடரி. முன்னினா முன்னாடி உள்ள எண், தொடரினா அதுக்கு பின்னாடி இருக்கிற எண். ப்ரெடிசெசர் 79 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 79க்கு ப்ரெடிசெசர் முன்னி சொல்லுங்க 78. தொடரி சொல்லுங்க 79க்கு அடுத்த நம்பர் என்ன? 80. ப்ரெடிசெசர் 78, சக்சஸர் 80. அடுத்து நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை இல்லையா? ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும், இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னது எழுதணும். அடுத்து ஆட் நம்பர், ஈவன் நம்பர் பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, ஆட் நம்பர் எதுல தொடங்கும்? 1ல தொடங்கும் இல்லையா? 1, 3, 5, 7, 9. இதுல முடிகிற எண்கள்லாம் ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள். அடுத்து ஈவன் நம்பர்ஸ் 0, 2, 4, 6, 8ல முடிகிற எண்கள்லாம் ஈவன் நம்பர்ஸ். நீங்க சொல்லுங்க, 78 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இது 8ல முடிகிறனால ஈவன் நம்பர் இல்லையா? 87 என்ன நம்பர்? 7ல முடியுது இல்லையா? அதனால இது ஆட் நம்பர். அடுத்து நாம பாக்குறோம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1-2 டிஜிட் நம்பர்ஸ். 1-2 டிஜிட் நம்பர்ஸ், அதாவது 1 டிஜிட் 2 டிஜிட் நம்பர்ஸை எப்படி கூட்டுறது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி கழிக்கிறது, ஓரிலக்க ஈரிலக்க எண்களை எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறதுன்னு நாம பாக்குறோம். நாம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, 22வையும் 9ஐயும் எப்படி ஆட் பண்ணுவோம் சொல்லுங்க. 22 இது ஒன்ஸ், இது டென்ஸ். 9 ஆட் பண்ணும்போது ஒன்ஸ்ல 9 போடணும், இங்க போட்டுறக்கூடாது இல்லையா? கூட்டினீங்கன்னா 11, மிச்சம் 1, 2 1 3, 31, 31 அப்படின்னு நாம ஆட் பண்ணிடுவோம். இது அடிஷன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ். சப்ட்ராக்ட் பண்றதும் அப்படிதான். ஒன்ஸுக்கு நேரா ஒன்ஸ் எழுதணும். சப்போஸ் 22ல இருந்து உங்களுக்கு 9 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 22 இது ஒன்ஸ், இது டென்ஸ். ஒன்றுகள், பத்துகள். 9 எங்க போடுவீங்க? ஒன்றுகளுக்கு நேரா போடுவீங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2ல 9 கழிக்க முடியாது இல்லையா? இங்க போய் ஒரு 1 நம்ம கேட்போம். அப்ப டென்ஸ் என்ன பண்ணும்? 10 கொடுக்கும். 10 கொடுத்துட்டு இது 1 ஆயிரும். இங்க 10 வரும்போது ஏற்கனவே 2 இருக்கு, 12. 12ல 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3. இங்க 1 இருக்கு, அதை போட்டுக்கணும், 13. இது 2 டிஜிட் நம்பர் சப்ட்ராக்ஷன். இதே மாதிரி 3 டிஜிட் நம்பர் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம் நேத்துக்கு? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 டிஜிட் நம்பர் எப்படி பண்றோமோ அப்படித்தான். அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன்ங்கிறது அடிஷனோட இன்னொரு வடிவம். பெருக்கல்ங்கிறது கூட்டலோட இன்னொரு வடிவம் தான், நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அதை எப்படி செய்யறது அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம். உங்களை வாய்ப்பாடு படிக்க சொல்லியிருந்தேன், எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? வாய்ப்பாடு நம்ம படிச்சிட்டோம்னா எந்த எண்ணெய் வேணாலும், எத்தனை இலக்க எண்ணெய் வேணாலும் நம்மளால பெருக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஸ்கொயர் நம்பர்ஸ். தமிழ்ல ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு என்ன பேரு? வர்க்க எண்கள். பாருங்க, இங்க ஒரே ஒரு விதை இருக்கு இல்லையா? இங்க எத்தனை இருக்கு பாருங்க, 4.
அதாவது இங்க 2 இங்க 2 2 2 4 இங்க அதே மாதிரி எத்தனை இருக்கு 9 இங்க 16 இங்க 25 இத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்க இது ஒரு சின்ன ஸ்கொயர் இது ஒரு பெரிய ஸ்கொயர் அதுக்குள்ள 4 சிறிய ஸ்கொயர் இருக்கு இது ஒரு பெரிய ஸ்கொயர் அதுக்குள்ள 9 சின்ன ஸ்கொயர் இருக்கு இதுவும் ஒரு ஸ்கொயர் அதுக்குள்ள 16 சின்ன ஸ்கொயர் இருக்கு இதுவும் ஸ்கொயர் வடிவத்துல இருக்கு அதுக்குள்ள இப்படி 5 இப்படி 5 5 வரிசைகளில் 5 5ஆக அடுக்கப்பட்ட 25 விதைகள் இருக்கு அப்படின்னா எந்த எண்களை எல்லாம் இப்படி நம்மளால அடுக்க முடியுமோ அந்த எண்களுக்கு பேர் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இன்னும் சிம்பிளா சொல்றதுன்னா ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கினா கிடைக்கிறதுக்கு பேரு வர்க்கம் 1 ஸ்கொயர் அதை நாம இப்படி எழுதுவோம் 1 ஸ்கொயர் 1 வர்க்கத்தை 1 ஸ்கொயர்னு எழுதுவோம் 1 ஸ்கொயர்னா 1 பெருக்கல் 1 1 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 2 4 அடுத்து 3 ஸ்கொயர் 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர் இங்க 2 போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதை 2 தடவை எழுதுறோம்னு அர்த்தம் 3 பெருக்கல் 3 9 அடுத்து 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 4 பெருக்கல் 4 நம்ம வாய்ப்பாடு படிச்சிட்டோம்ல 4 16 அடுத்து 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா 5 பெருக்கல் 5 25 இது மாதிரி நம்ம மீதி உள்ள எண்களையும் பெருக்கி பெருக்கி எழுதிக்கலாம் நமக்கு வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா நம்ம பெருக்கி பெருக்கி எழுத வேண்டாம் வாய்ப்பாடு சொல்லியே எழுதிக்கலாம் இல்லையா பாருங்க 1 பெருக்கல் 1 1 அதனால 1 ஸ்கொயர் 1 இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க இங்க அதோட ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 2 பெருக்கல் 2 4 3 வர்க்கம் 3 ஸ்கொயர் என்ன 3 9 4 ஸ்கொயர்னா 4 பெருக்கல் 4 4 16 5 ஸ்கொயர் 5 பெருக்கல் 5 25 6 ஸ்கொயர் 6 பெருக்கல் 6 6 6 36 7 ஸ்கொயர்னா 7 பெருக்கல் 7 7 7 49 8 ஸ்கொயர் 8 பெருக்கல் 8 8 8 64 9 ஸ்கொயர் 9 பெருக்கல் 9 9க்கு 9 81 10 ஸ்கொயர் 10 பெருக்கல் 10 10 100 11க்கு வருவோம் 11வது வாய்ப்பாடு நமக்கு தெரியுமா பாருங்க இதுல 20 வரைக்கும் இருக்கு இது வரைக்கும் நமக்கு 11ல இருந்து வாய்ப்பாடு தெரியலன்னா நோ ப்ராப்ளம் 11ஆல பெருக்குவோம் நமக்கு தான் பெருக்க தெரியுமே 1 1ஓட பெருக்குங்க 1 1 1ஓட பெருக்குங்க 1 அதே மாதிரி இந்த 1 கொண்டு பெருக்குங்க இங்க எழுதிக்குங்க இந்த 1 கொண்டு பெருக்கி இங்க எழுதிக்குங்க 1 2 1 121 11ஓட ஸ்கொயர் என்ன 11 பெருக்கல் 11 121 12ஓட ஸ்கொயர் வேணா என்ன செய்யணும் 12 12ஆல பெருக்கணும் பாருங்க 2 2 4 2 1 2 ஒரு 2 2 ஒரு 1 1 கூட்டுங்க 4 4 1 என்ன கிடைச்சிருக்கு 144 12 பெருக்கல் 12 144 13 13 ஸ்கொயர் நமக்கு தெரியுமா தெரியாது இல்லையா 13 13ஆல பெருக்குவோம் 3 9 3 3 ஒரு 3 3 ஒரு 1 1 கூட்டுங்க 9 3 பிளஸ் 3 6 1 169 13 பெருக்கல் 13 எவ்வளவு 169 இதே மாதிரி 14 15 16 17 18 19 20 இன்னும் இருக்கு 21 22 23 24 25 வரைக்கும் நீங்க இதே மாதிரி பெருக்கி பெருக்கி எழுதுங்க உங்க நோட்ல சரிங்களா இப்ப அடுத்து போலாம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் அப்படின்னா என்ன எல்சிஎம்னா என்ன இங்க பாருங்க நாம ஒரு நம்பர் லைன் வச்சிருக்கோம் இந்த நம்பர் லைன்ல 2ல இருந்து 4க்கு போறோம் 4ல இருந்து 6க்கு 6ல இருந்து 8க்கு போறோம் நாம எத்தனையா ஸ்கிப் பண்ணிருக்கோம் பாருங்க 2 2ஆ கடந்து போயிருக்கோம் இல்லையா நம்ம 2 2ஆ ஸ்கிப் பண்ணி போயிருக்கோம் அதனால நமக்கு 2 4 6 8 இப்படியே நம்ம போயிட்டு இருப்போம் இதுக்கு பேரு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அதாவது 2 மடங்குகள் அடுத்து பாருங்க இன்னொரு ஆக்டிவிட்டி பாருங்க ஆக்டிவிட்டி 2
நாம ஒரு மந்த்லி ஷீட் எடுத்துக்கலாம். மந்த்லி ஷீட்னா உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீட்ல காலண்டர்ல இருக்கும்ல. இது ஆகஸ்ட் மாசத்தோட காலண்டர். இது உங்க வீட்ல இருக்கும். இதுல 2 மடங்குகள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 நம்ம ரவுண்ட் பண்ணுவோமா? இங்க பாருங்க. இங்க ஒரு 2, அதுக்கடுத்து 4, அப்புறம் 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 3 மடங்குகளை ரவுண்ட் பண்ணுவோம். 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30. பாருங்க, இதுல 2 கலர்ல எங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. 6, 12, 18, 24, 30. இங்கெல்லாம் 2லயுமே ரவுண்ட் பண்ணிருக்கோம். 2 கலரையுமே. சரிங்களா? இதுல எது மிகச் சிறியதுன்னு பாக்குறோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள். காமன் மல்டிபிள்ங்கிறது இந்த 6, 12, 18, 24, 30. 2க்கும் 3க்கும் பொதுவான மடங்குகள் இதெல்லாம். இதுல எது லீஸ்ட், எது கம்மியா இருக்கு, எது சிறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. சிறிய மடங்கு, மிகச்சிறிய மடங்கு. 2க்கும் 6க்குமான மடங்குகள்ல பொதுவான மடங்குகளை நாம எடுத்து எழுதியிருக்கோம். காமன் மல்டிபிள்ஸ், LCM, காமன் மல்டிபிள்ஸ், பொதுவான மடங்குகளை எடுத்து எழுதியிருக்கோம். அதுல எது ரொம்ப சின்னதுன்னு பாக்குறோம்? 6. அத நாம LCMன்னு சொல்றோம். அப்படின்னா LCM ஆஃப் 2 and 3. 2க்கும் 3க்கும் LCM என்னன்னு பாத்தீங்கன்னா 6. இதுல நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாம் எழுதியிருக்கோம். அதாவது 3 டேபிள். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா 3 டேபிள் தானே. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 டேபிள். ஏன் 30ஓடையும் 28ஓடையும் நிறுத்திட்டோம்னா, நம்ம காலண்டர்ல அந்த மந்த்துக்கு இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எழுதியிருக்கோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதியிருக்கோம். காமன் மல்டிபிள் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2க்கும் காமனா 12ம் அடுத்து 24 இருக்கு. அதை எடுத்து எழுதியிருக்கோம். அதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன? இதுல லீஸ்டா என்ன இருக்கு? 12. அதை எடுத்து இங்க எழுதியிருக்கோம். இததான் நாம LCM அப்படின்னு சொல்றோம். சரி, இப்படி அதோட மல்டிபிள்ஸ எழுதிதான் LCM எடுக்கணுமா? வேற வழி இருக்கா அப்படின்னு பாக்கலாமா? அதுக்குதான் நாம காரணிப்படுத்தும் முறைன்னு ஒரு முறை வச்சிருக்கோம். 4க்கும் 8க்கும் என்ன LCM அப்படின்னு பாக்கலாமா? 4 8யும் போட்டு இப்படி போட்டுக்குவோம். இதுல 4 8ம் இரட்டை எண்கள் இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா 4 8ம் 2வது வாய்ப்பாட்டுல வரும். 2 போட்டுக்குங்க. 2 2 4 4 2 8. 2 4 இரட்டை எண்களா பாருங்க. ஆமா இல்லையா? அதனால மறுபடியும் 2 போடுங்க. 1 2. இப்ப நாம LCM எழுத போறோம். LCM வேணும்னா என்ன செய்யணும்? இந்த எண்களை எல்லாம் போட்டு பெருக்கிக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 1 பெருக்கல் 2 பெருக்கினா என்ன வரும்? 8 வரும். LCM of 4 and 8 என்ன? 8. இன்னும் 2 நம்பர் பார்க்கலாம். 15க்கும் 20க்கும் LCM பார்க்கலாமா? 15 20 நாம இப்படி போட்டுக்குவோம் இல்லையா? ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரியும். 5வது வாய்ப்பாட்டுல வரும். 5 போடுங்க. 3 5 15, 4 5 20. 3 4 ஏதாவது வாய்ப்பாட்டுல வருமா சொல்லுங்க? 3 3வது வாய்ப்பாட்டுல தான் வரும். 4 3வது வாய்ப்பாட்டுல வராது இல்லையா? அதனால இதோட நாம நிறுத்திக்கிட்டு LCM எழுதுவோம். LCM சமம் 5 into 3 into 4. மீசிமா. LCMக்கு தமிழ்ல மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. 5 பெருக்கல் 3 பெருக்கல் 4. 3 15, 15 பெருக்கல் 4. 15 4ஆல பெருக்கினா என்ன வரும்? 4 5 20க்கு 0, மீதி 2. 4 1 4, 4 2 6. என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 100க்கும் 200க்கும் எது மீசிமா? இங்க 100 போட்டுக்குங்க.
இங்க 200 போட்டுக்குங்க. ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 2வது வாய்ப்பாட்டுல வரும், 5வது வாய்ப்பாட்டுல வரும், 10வது வாய்ப்பாட்டுல வரும். நீங்க 10 கூட போட்டுக்கலாம். 5 10 100, 20 10 200. 10 20 எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 10வது வாய்ப்பாட்டுல வரும். இது 1, இது 2. அவ்வளவுதான் இல்லையா? இதுக்கு மேல எதுவும் போட முடியாது. ஸோ எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் வேணும்னா இந்த 10, இந்த 10, இந்த 2. 10 பெருக்கல் 10 பெருக்கல் 2. என்ன வரும்? 10யும் 10யும் பெருக்குனா 100. 100 2 தடவைனா 200 இல்லையா? அதாவது மீசிமா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 200. நாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.